ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு நம்ம சேனல் பிளாக்ல. இன்றைக்கி இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா கல்யாணங்க. ஸோ அதுதான் இன்றைக்கான பிளாக். ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி பிளாகாக தான் போகலான்னு பார்த்தேன், ஷார்ட்ஸ் மூலிமா. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவாக மினி பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ கடைசி ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் அதிகமாக இங்கே பாசத்தில் எங்கேயும் போனது கிடையாது. ஸோ வெளியே போகிறது ஃபஸ்ட் டைமாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. அண்ணனோட குலதெய்வம் கோயில் எப்படி இருக்குன்னு நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆகிடுச்சுங்க. ரீச் ஆனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம சொல்லமாட சாமி இருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் இருந்தாங்க, அப்புறம் காளியம்மன் இருந்தாங்க, அப்புறம் ராமசீதை, அப்புறம் ஸ்ரீ லோகமாதா அம்மன் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சாமிலாம் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாலை எல்லாம் போட்டு அப்புறம் சாமி பார்த்தீங்கன்னா ஊதுபத்திலாம் வச்சு அப்புறம் நம்ம இது ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா கோயில் பூஜையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது ஃபுல்லாக நீங்களே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சாங் விட்டு நாங்கள் விபூதி பூசிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க மாப்பிள்ளை வச்சு. அதனால் நாங்கள் ஃபோட்டோ ஒரு பக்கம் எடுத்தாரு, ஒரு பக்கம் நான் வீடியோ எடுத்தேன். இதை நான் ஒரு பிளாக் எடுத்து போகலாம் சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணி யூடியூப்பில் போட்டு விட்டேன். எப்படி தான் நீங்கள் சூப்பராக இருக்கிறா, எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறமா அங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் டேரக்ஷன் சரியில்லை, கொஞ்சம் மாற்றின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சு மாற்றியாச்சு. அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகலை பார்த்தீங்கன்னா வச்சு சாமி முடிச்சிச்சு. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து நானும் இப்போ தான் வந்தேனே கொஞ்சம் டயர்டாகனால நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் நானும் வீட்டில் போயிட்டு திங்ஸ் எடுத்து வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே மீட் பண்ணலாம். ஸோ நான் குட் நைட் சொல்லிக்கிறேன். குட் நைட். ஓகே, பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துருச்சு. ஏன்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. ஆனால் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு தான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கும்னு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சடங்கு ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அதிகமாக கொடுக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு காமிக்கிறேன்.
ஓகே, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்குடாதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டை வச்சு சாமி அம்மன் பாதத்தில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறமேலும் கோயில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி வர சொன்னாங்க. சுற்றி வந்து முதல் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தார். அப்புறம் விநாயகர் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அம்மன் பாதத்தில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது இப்போ கும்பிடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பிட்டு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. கும்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அவர் வந்து கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சுற்றி ஒன்று செஞ்சுருந்தாங்கம்மா. ஸோ எல்லாம் கோயிலை போய் நாங்கள் செஞ்சு சுத்த போயாச்சு. சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கும்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லமண்ட சாமி கும்பிட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் முடிச்சுன்னு பார்த்தேங்க. ஆனால் ஒரு பாட்டு போட்டோன்னா சின்ன பசங்க பண்ணுறாங்க பாருங்க கீழே வந்துட்டு. இதெல்லாம் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்த சின்ன வயசில் ஞாபகம் வருதுங்க. அது என்னென்னா நீங்களே பாருங்கள் என்னென்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பையனுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டேங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அக்கா பையனுக்கு பர்த்டேனா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கா பையனுக்கு பர்த்டே நான் இது வரைக்கும் எங்கேயும் போனதே கிடையாது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நானே இப்போ ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேங்க. ஸோ நீங்களே பாருங்கள். வரைக்கும் பாத்துட்டு Happy birthday to you. Happy birthday to Sam. உனக்கு பிறந்த நாள் நீ வெற்றியாலே எடுத்து அப்பா அம்மா முதல்ல கொடுத்து கை விட்டு அப்பா 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 கூட்டு அம்மா கூட்டு அம்மா மாதிரி நடந்து மாமா முன்னாடி அம்மா கூட்டு அம்மா கூட்டு அம்மா கூட்டு நீ அம்மா கூட்டு. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து கேக் க்ரீம் அப்போ கேட்டால் ஃபேஸ் க்ரீமு நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குச்சுங்க. மூஞ்சி விளையாடுதுக்கா ஹலோ குட்டி ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் சடங்கு இருக்குது. ஐயோ மீண்டுமா அப்படிலாம் யாரும் இது பண்ணாங்க. ஏன்னா கல்யாணம் இருந்தாவே கண்டிப்பாக இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே இருக்குதாங்க செய்யும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சொக்கானுங்க அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அண்ணி வீடு பார்த்திங்கன்னா ஒரு 3 நேரம் போகிறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 மணிக்கு 2:30 நாங்கள் எந்திரிச்சிட்டோம். டக்குன்னு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அலங்காரம் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவர் எங்கள் அண்ணனால சரி நான் எங்கே கூப்பிட்டாங்க நாங்களும் பண்ணோம்.
அப்புறம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே வேனில் வந்து ஏறியாச்சுங்க. ஏறினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக களைப்பாக இருந்தது. ஏன்னா 2 மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கம் வந்து வருமா சொல்லுங்க அப்போ. நான் நைட்டு தூங்குனது 11 மணி ஆகிப்போச்சுங்க. எனக்கு ஜாலியாக பேசி ஜாலியாக விளாண்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வந்திருக்கும். அப்படியே லைட்டாக கண்ணு தூங்காமல் தூங்கிட்டேங்க அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எந்திரிச்சிட்டேன் திடீர்னு. என்னென்னு பார்த்தா பெட்ரோல் அடித்து முடிச்சுட்டேன். அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே லைட்டாக அப்படியே தூங்கியாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. கரெக்டாக மணி ஒரு 7:00 7:00 7:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணி வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அப்புறம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து ஸ்டேஜ் மேலே ஏற்றிட்டாச்சுங்க. ஏற்றினோடனே எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லுக் வர்றாரு பாருங்க அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராமேன் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைய ஃபோட்டோ எடுக்கிறது பதிலாக இங்கே வெளியே போய் எங்கள் அண்ணன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காருங்க. அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேனில் ஏற சொல்லிட்டாங்க. அப்புறம் வேனில் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கலங்க. கொஞ்சம் ஃபீலிங்காக போயிடுச்சுங்க. அந்த சாக்கில போய் மறுமண பார்க்கலாம் இருப்பாங்களா இருக்கும் பாடுறாச்சி காது கேட்காத நம்ம பொண்ணுக்கு சித்தப்பாவுக்கு அங்கே ஒரு ஆள் கிளீன் ஓட்டுறது ஆள். அப்புறம் வேன் அப்படியே அவர் கிளம்பிச்சுங்க. கிளம்பி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகி போச்சு. அப்புறமா எல்லாம் தூங்கியாச்சுங்க. அப்புறம் தூங்கின போது பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. அப்புறம் அப்படியே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே அப்படியே நடந்தாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டேங்க. அப்புறம் ஆற்றிலாம் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும்னு நினச்சேன். கொஞ்ச நேரம் கிடச்சிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ட்ரம்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை போட்டு வந்து ஸ்டேஜில் போட்டு உட்கார வச்சாச்சுங்க. உட்கார கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கேம் இருக்குது, அதனால் நீங்களே பாருங்கள். காலைல போனடி மோதல் யாரு போறா மோதல் போய் கண்டுபிடிச்சல பார்த்தோன்னே பார்க்கலாம் கூடாது, கையை விட்டு தான் இருக்கணும். கையை விட்டு வெளியே பரவாயில்ல தொடச்சிக்கலாம். முதல்ல யார் வச்சிருக்கா? அப்பா மோதத்தை கொடுக்கும். அப்புறம் மட்டும் தூங்கிட்டார். நீங்க பெண்கள் கொடுங்கப்பா, நாங்களும் மாமியார் நாங்க முடியாது. எப்படியாவது எடுத்துரு. அந்த மோதத்தை போடுவாங்க சித்தப்பா. பொண்ணு மாப்பிள்ள மோத வந்துருச்சே. உள்ள போட்டாச்சா? அது நெட்டு தானே. பயிலும் ரெடி ஆயிட்டார்ல. தலைவர் கிளம்பிட்டார். மோதிரத்தை எடுத்துட்டு உனக்கு தான் கப்பு முக்கியம் பிடிக்கல. கப்பு முக்கியம். ரெண்டு பேரும் கை விடணும். ஆமா சீக்கிரம் வீடியோ லேட் ஆகுது. ரெடி 1 2 இருங்க வெயிட் இருங்க ரெடியா ரெடி 1 2 3 என்ன கமான் விட்டுறாங்கண்ணா விட்டுறாங்கண்ணா சீட்டுக்கு ரெண்டாவது ரவுண்டு ஓகே ஃபேமிலிஸ், பார்த்தீங்கன்னா இந்த vlog பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சது. நான் ஷார்ட்ஸ் வீடியோவை போகலான்னு பார்த்தேன், ஆனால் வீடியோ அதிகமாக இருந்ததால் சரி லாங் வீடியோ போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மூலிமா எடுக்கல, போர்ட்ரேட் மூலிமா தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.